வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள நரேந்திர மோடிஜி ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள நரேந்திர மோடிஜி ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ, நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் திரு ரேகன் ஜான்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் திரு விஜயராஜ் உடன் இருந்தார். ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் நரேந்திர மோடிஜி ஆட்டோ ஸ்டாண்ட் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி கொடி ஏற்றி வைத்து ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் திரு விஜயராஜ் அவர்கள் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ, நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் திரு ரேகன் ஜான்குமார் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் சால்வை அணிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் போது திரளான ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோரின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருபுவனை அடுத்த களித்தீர்த்தால் குப்பம் திரௌபதி அம்மன் கோயில் எதிரே உள்ள கிழக்கு மணவெளி வீதியை சேர்ந்தவர் ஹரிராமன். இவரது மனைவி அருள்மொழி கடந்த 7ஆம் தேதி இவர்கள் வீட்டில் இல்லாத போது வீட்டின் பின்பக்க சுவரை உடைத்து ரூபாய் 2.25 லட்சம் மதிப்புடைய நகை மற்றும் பணம் கொள்ளை போனது. இது தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மதுக்கடிப்பட்டு பகுதியில் மது போதையில் ரகளில் ஈடுபட்ட நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் பன்ருட்டி அருகே உள்ள சோலை கவுண்டர் பாளையம் பகுதியை சேர்ந்த சுந்தரவேலு என்பதும் அருள்மொழி வீட்டின் சுவரை உடைத்து உள்ளே புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடியதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சுந்தரவேலுவை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 2.25 சவரன் நகை, 170 கிராம் வெள்ளி கொலுசு மற்றும் ரூபாய் 5000 ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். சுந்தரவேலு மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மதுக்கடிப்பட்டு சந்திப்பு அருகில் உள்ள ராஜகோபால் தெருவிலிருந்து பிள்ளையார் கோவில் வீதி வரையிலான களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள RC21 எல்லைப்புற சாலையின் இருபுறமும் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு சமப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் ஊர் மக்கள் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி காளியம்மன் கோவில் தெருவில் 160 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் பழமை வாய்ந்த மகிஷாசூரமர்த்தினி காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலய நிர்வாகத்திற்காக அப்பகுதியை சேர்ந்த 5 பேரை ஊர் மக்கள் தரப்பில் நியமித்து அவர்கள் கோயிலை நிர்வகித்து வருகின்றனர். இந்நிலையில் அக்கோயிலில் நிதி கையாடல் நடைபெற்றிருப்பதாக சிலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோயில் நிர்வாகிகள் வட்டாட்சியர் தலைமையிலான விசாரணைக்கு வந்து கணக்கு வழக்குகளை காண்பித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியதாக அதே பகுதியை சேர்ந்த அசோக் பாபு, கிருஷ்ணகுமார், ராதாகிருஷ்ணன், ராமச்சந்திரன், பாஸ்கரன் உள்ளிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள், பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்துள்ளனர்.
கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலை சரியாக நிர்வகித்து வரும் கோயில் நிர்வாகத்தினர் மீது ஆதாரம் இல்லாது அவதூறு பரப்பி வரும் 5 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து செஞ்சிக்கு மது பாட்டில்களை கடத்தி 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனத்தில் உள்ள செஞ்சி பேருந்து நிலையம் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வதுரை வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் புடவைக்குள் தனி உடை வைத்து அதில் புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரிய வந்தது. இவர்கள் செஞ்சி பகுதியை சேர்ந்த சின்ன பாப்பா யசோதா என்பதும் இவர்கள் புதுச்சேரி மது பாட்டில்களை செஞ்சிக்கு கடத்தி செல்வதும் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 230 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக காரில் கொண்டு சென்ற நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 15,000 மதிப்பிலான 60 கிலோ போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் சோனாம்பாளையம் சந்திப்பில் புதியஞ்சாலை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தன. இதனையடுத்து காரை ஓட்டி வந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த கனப்தலால் என்பதும் போதைப் பொருட்களை விற்பனைக்காக கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 15,000 மதிப்புள்ள ஹான்ஸ் கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேதராப்பட்டு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் சித்திரை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் சித்திரை திருவிழா நேற்று விமர்சையாக நடந்தது. நேற்று காலை 10 மணிக்கு கற்பக விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் கூடிய அபிஷேக ஆராதனை நடந்தது. மதியம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு கற்பக விநாயகர் மின்விளக்கு அலங்கார ரதத்தில் கற்பக விநாயகர் வலது பக்கம் சிவன், இடது பக்கம் பார்வதி மற்றும் அவரது கையில் முருகன் உற்சவர்கள் இடம்பெற்று வீதி விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விடிய விடிய நடந்த மேடை நாடகத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். சித்திரை திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய சித்திரை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தின் சித்திரை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் அதிகாலை மகா கணபதி ஹோமம், அபிஷேக ஆராதனை, அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம், ஐயனார் ஆலயத்தில் பொங்கலுக்கு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை, மேலும் விநாயகர் கோவிலில் இருந்து ஐயனார் கோவிலுக்கு குதிரை புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரசித்தி விநாயகர் வீதி விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேலும் ஆலயத்தின் சித்திரை திருவிழாவுக்கு ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் 2026 மார்ச் 6ஆம் தேதி சனிப்பயிற்சி விழா நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற தர்பாரணேஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் அனுக்கிரக மூர்த்தியாக சனீஸ்வர பகவான் அருள்பாலித்து வருகிறார். இந்த கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பயிற்சி விழா நடைபெறும். சனிப்பயிற்சி நாளன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் சனிப்பயிற்சி விழா 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடப்பதாக பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் சனிப்பயிற்சி விழா நடைபெறவில்லை. இந்நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனை நேற்று கோவில் நிர்வாகம் சார்பில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் முன்னிலையில் சிவாச்சாரியர்கள் பஞ்சாங்கம் வாசித்து அறிவித்தனர்.
உசுட்டேரி கன்னியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதத்தையொட்டி நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் பெண்கள் கலந்து கொண்டு பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி உசுட்டேரி பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஜலமுத்து முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத உற்சவ விழாக்கள் தொடங்கியது. இதனையொட்டி 108 பால்குட ஊர்வலம் நடந்தது. இதையொட்டி பெண்கள் 108 பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் பொங்கலிடுதல், கரகம் எடுத்தல், சிறப்பு அபிஷேகம், குழுவார்த்தல், கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா உட்பட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வக்பு வாரி திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் எம்பி, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தின் போது பேசிய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி, வக்பு வாரி சட்ட திருத்தத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளன. பல இயக்கங்களும் வழக்கு தொடர்ந்து உள்ளன. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று நம்பிக்கை உள்ளது. இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றார். இதுவுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.